மால்பியா டைனஸ்டிக் ஐபிஓ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க? இந்த நிறுவனத்தோட நிதி நிலைமைலாம் எப்படி இருக்கு? ஐபிஓ அப்ளை பண்ணா நமக்கு வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா? எவ்வளோ கிடைக்கும்? அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மால்பியா டைனஸ்டிக்ங்கிறது கோவாவை தலைமையிடமாக கொண்ட மாலிகுலர் டைனஸ்டிக் நிறுவனமா செயல்பட்டு வராங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, காசநோய், கோவிட்-19, HPV உள்ளிட்ட பல நோய்களுக்கு வந்து விரைவா கண்டறியக்கூடிய கருவிகள் மற்றும் டெஸ்ட் கிட்ட வந்து உருவாக்கி சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. எதுக்காக இப்ப ஐபிஓ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதிய ஆர்&டி வந்து மையம் அமைக்கிறதுக்காகவும், உற்பத்தி திறன் மேம்பாட்டுக்காகவும், ஆட்டோமேஷன் வசதி பண்ண போறாங்க. அதுக்காகவும், பொது நிறுவன தேவைக்காகவும் ஐபிஓ வரதா சொல்லியிருக்காங்க. இப்ப ஐபிஓ டீட்டெயில் பத்தி நம்ம பார்த்துடலாம். ஐபிஓ வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஓப்பன் ஆகி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி குளோஸ் ஆகுது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி அலாட்மென்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை கிடைக்கலன்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மென்ட் கிடைச்சவங்களுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். லிஸ்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 17ஆம் தேதி லிஸ்டிங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஓ டீட்டெயில பொறுத்தவரை ஃபேஸ் வேல்யூ ரூ. 1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் வந்து ரூ. 768லேருந்து ரூ. 807 இருக்கு. ஒரு லாட்டுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க வந்து 18 ஷேர வாங்குற மாரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில்ஸ் வந்து ஒரு லாட் வாங்க ரூ. 14,526 குறைஞ்சபட்சம் முதலீடு பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் 13 லாட் வாங்கலாம். ரூ. 1,88,838 முதலீடு பண்ற மாரி இருக்கும். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் நிலைமைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே க்ரோ ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. 2024ல 1,221 கோடியா இருந்தது. இப்ப 2026ல 2,148 கோடியா உயர்ந்திருக்கு. டோட்டல் இன்கம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. 840 கோடியிலிருந்து 1,485 கோடியா அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 83 கோடியா இருந்தது 2024ல. இப்ப பார்த்தீங்கன்னா, 164 கோடியா அதிகரிச்சிருக்கு. அதே டோட்டல் பாரோவிங்கும் வந்து அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 174 கோடி இருந்த கடன் வந்து 412 கோடியா வந்து இப்ப வந்து அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கீ பெர்ஃபார்மன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ROE, ROCE எல்லாமே வந்து ஓரளவு நல்லா இருக்கிறத பார்க்குறோம். அதே நேரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத நம்ம இங்க கவனிக்கணும். 16% இருந்த ROE வந்து 15.59% கொஞ்சம் ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு. ROE எடுத்துக்கிட்டீங்கனாலும் 20%லேருந்து 17.55% வந்து குறைஞ்சிருக்கு. இந்த நிறுவனத்தோட பலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலக அளவுல வந்து 85க்கும் மேற்பட்ட நாடுகள்ல வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க. WHO அங்கீகாரத்துல ட்ரூநெட் டிபி டைனஸ்டிக் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்ககிட்ட இருக்கு. மாலிகுலர் டைனஸ்டிக் துறையில வந்து வலுவான பிராண்டாவும் இருந்திருக்காங்க. லாபகரமான மற்றும் வளர்ச்சி காணும் நிறுவனமா இருக்கு. அபாயங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அரசாங்க ஆட்டங்கள் மீது தான் அதிகமான சார்பு இருக்கு. ஒருவேளை கவர்மெண்ட் மாறி அவங்க டெசிஷன்ஸ மாத்துனாங்கன்னா, இந்த நிறுவனம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருவாயில வந்து டிபி டைனஸ்டிக் தயாரிப்பு தான் வந்து அதிக அளவுல வந்து பங்கு வகிக்கிறதா சொல்றாங்க. ஹெல்த் கேர் டைனஸ்டிக் துறையின் போட்டி அதிகரித்து வருகிறது தான் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு அபாயமா பார்க்கப்படுது. லிஸ்டிங் இன் சான்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. லாங் டர்முக்கு வந்து வலுவான வளர்ச்சிக்கும் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 70லேருந்து ரூ. 100 வரையும் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமா வந்து லிஸ்டிங் கெயின் 10லேருந்து 15% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ணீங்களா? மாட்டீங்களாங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி. பாய்.